தமிழ்நாட்டுல 2வது இடத்துல அதிமுக வலுவா இருக்கு. அந்த வலுவான அதிமுகவை உடைச்சாதான் அந்த இடத்துக்கு நம்ம வர முடியும். அங்க இருந்துதான் திமுகவை காலி பண்ண முடியும். இதுதான் அவங்க அஜெண்டா. இப்போ உங்க கட்சியை 56 துண்டா உடைச்சாச்சு. ஒண்ணுமே சேர்க்க முடியாத அளவுக்கு உங்க மூளையை செலவு செஞ்சு உட்கார வச்சாச்சு. இப்போ உங்க கட்சியும் காப்பாற்ற முடியாது, ஆட்சியும் காப்பாற்ற முடியாது, அரசியலும் காப்பாற்ற முடியாத இடத்துல நீங்க இருக்கீங்க. கொஞ்சம் யோசிச்சு இந்த வேலையை சரியா பார்க்கணும்ல. என்ன பேசுறாரு முத கேளுங்களேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு பல தில்லுமுள்ளைகளை செய்ய ஆரம்பித்து விட்டது. இப்பொழுதெல்லாம் வாக்காளர் பட்டியல் கொடுக்கப்பட்டு விட்டது. எல்லா தொகுதியிலும் கிட்டத்தட்ட 10,000 20,000 போலி வாக்காளர்களை சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, இளைஞர் பட்டாளங்களே, நீங்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் 10,000 20,000 போலி வாக்காளர்களை சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் கண்டுபிடித்து தக்க அதிகாரியிடத்திலே அந்த நீக்கப்பட வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் திமுக காரன் கள்ள ஓட்டு போடுவதிலே வல்லவர்கள். ஆக இப்பொழுதே ஆரம்பித்து விட்டார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலை அதை புரட்டி பாருங்கள். யாரெல்லாம் போலி வாக்காளர் என்பதை கண்டறியுங்கள். அதை சம்பந்தப்பட்ட அதிகாரியிடத்திலே தகுந்த மனு ஆதாரத்தோடு கொடுத்து அதை நீக்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்கிறேன்.